அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்றைய பதிவில் ஒரு விஷயத்தை சொன்னேன். ஒருவருடைய கனவுல ரசூலுல்லா வந்து ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அழகிய சம்பவத்தையும் அந்த துஆவையும் இந்த துஆவை இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் மோதலாம் என்ற விஷயத்திலேயும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரம்பமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும். ஏனென்றா முழுமையாக ஒரு விஷயத்தை விளங்கெடுத்து பார்த்தா தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது விளங்கும். இது அவசரப்பட்டு அந்த துஆவை மட்டும் பார்த்தண்டா என்னத்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு விளங்காது. அல்லாஹுக்காக டைம் கிடைக்காவிட்டால் வீடியோ சேவ் பண்ணி வச்சு எப்போ நேரம் கிடைக்குதோ எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ பார்த்துக்கோங்க. ஏனெண்டா ஒவ்வொரு விஷயமும் பிரயோசனமாக இருந்து கொண்டு இருக்குது. இந்த அழகிய சம்பவத்தை பார்ப்போம். இந்த அழகிய சம்பவத்துக்கு உண்டான அந்த நஃபர் யார் என்பதையும் பார்ப்போம். ஜாஃபர் சாதிக் இவர் வந்து ஒரு இமாம். இவர் பெரியொரு ஒஸ்தாது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இவரிடத்தில் பலவிதமான துறைகளில் கல்வி கற்றாங்க. எங்களோட இஸ்லாத்தில் எத்தனை மதுஹப் இருக்கு? 4 மதுஹப். இந்த 4 மதுஹபில் 2 மதுஹப் இமாம்கள், அபு ஹனிஃபா இமாம், மாலிக் இப்னு அனஸ். இவங்க 2 பேரும் இவங்ககிட்ட படித்தாங்க. மாணவனாக கல்வி கற்றுக்கொண்டாங்க. அவ்வளோக்கும் பெரியொரு கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவுசாலியாக திகழ்ந்தார். இவர் வந்து மருத்துவ விஷயங்கள், கைமியா என்ற அறிவு திறன்களே பெற்றிருந்தவர் தான் இவங்க. இவங்களுடைய மகன் தான் மூசா அல் காலிம் இமாம் அவர்கள். இவங்களுடைய சம்பவம் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இவங்க வந்து ரொம்ப பயபக்தி உள்ளவங்க. அதிக நேரமாக தொழுகையிலேயும் துஆக்களிலேயும் பிரார்த்தனையிலேயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருந்தார். இவர் அதிகமாக சிறையில் அடிக்கப்பட்டார். இந்த நேரத்தில் கூட இவங்க வணக்க வழிபாடை விடலை. அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்தார். அந்த சிறை தளத்தை கூட வணக்க வழிபாடு இடமாக மாற்றினார். அந்த அளவுக்கு பேணுதலும் தக்வா உடையவராகவும் இருந்தார். இவர் வந்து ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டங்கள், ஹதீஸ், குர்ஆனுடைய விளக்கங்கள், தத்துவ ஞானங்கள், இப்படியாப்பட்ட துறைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, பெரிய செல்வாக்குடையவராகவும் இவர் இருந்தார். இவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு நாள் பக்தாதில் இருக்கக்கூடிய அரசன் ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் இவங்களை மூசா அல் காலிம் இமாம் அவங்களை சிறையில் அடைச்சிட்டான். ஒரு நாள் இந்த ஹாரூன் ரஷீத் அரசன் கனவு காண்றான். இந்த கனவு கண்ட விஷயத்தை அவன் காவல்துறையில் இருக்கக்கூடிய தலைவனை கூப்பிட்டு இங்க வா